அரிசின்னு சொல்றது பிரு அரிசிங்கிற ஒரு கிணறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த கிணற்றுல தண்ணி குடிச்சிருக்காங்க, ஒளி செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கிணற்றுக்குள்ள காலை போட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பள்ளி கட்டுற டைம்ல எல்லாம் கிணத்துல காலை போட்டு இருப்பாங்க. ஒரு இதுல ஒரு விசேஷமான ஹதீஸ் சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருந்தாங்க. வலது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இடது பக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் நாயத்துக்கு இடமில்லை, உஸ்மான் நாயத்தை முன்னுக்கு வந்து இருங்கன்னு சொன்னாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கக்குள்ளதான் அல்லாஹு தாலா வகை அறிவித்தான், நாயகமே அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூன்று பேருக்கும் சுவச்செய்தி நற்செய்தி செல்லுங்க, அவங்க மூன்று பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டாங்கன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க மூன்று பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இந்த இடத்துல வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த கிணறு மாதிரி அந்த அடையாளத்தை வச்சிருக்குது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் ஞாபகார்த்தத்துக்கு இந்த இடத்துல வந்திருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஹிலாஃபத் ஆட்சி காலத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இங்க வந்து இருப்பாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கண்மணி நாயகத்தின் மோதிரம் பிற்காலத்தில் கிடைக்கப்படும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை வச்சு தான் அவங்க சீல் குத்துவாங்க. அந்த மோதிரம் உஸ்மான் நாயகத்தில இருந்து. உஸ்மான் நாயகத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, மோதிரத்தை எடுத்து இப்படி செஞ்சு எரிப்பாங்க. இந்த கொட்டில் கிணத்துக்கட்டில் அப்படியே கழிச்சிருந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. மோதிரம் கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. கிணத்துக்கு விழுந்து அவங்க பெரிய பணக்காரர், அதுவும் கலிஃபா அல்லவா, எல்லா சஹாபாக்கள் ஆக்கள்லாம் சல்லியெல்லாம் கொடுத்து இந்த கிணத்தை தண்ணி வார அளவுக்கு தோண்டியாச்சு. மோதிரம் கிடைக்கல. இப்ப மோதிரம் எங்க இருக்கு? இதுக்குள்ளாம் இருக்குது. கியாமத்து வரைக்கும் கண்மணி நேரத்துல மோதிரம் இந்த கிணத்துக்குள்ளாம் இருக்குது. இது வெளியெல்லாம் மூடி இருக்குது, உள்ளுக்கு அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு ஒரு கதை இருக்குது. அல்லாஹு ஆலம். நம்மளுக்கு இந்த இடத்த மஸ்ஜிதுல் குபாக்கு முன்னுக்கு இந்த கிணறு எங்க இருக்குது? மஸ்ஜிது அரிஸ் ஹாத்தம்ங்கிற இந்த கிணறு வந்து மஸ்ஜிதுல் குபாவுக்கு முன் சைட்ல இருக்குது. அல்லாஹு தாலா வராதவங்களும் வந்து பார்த்து கொள்ளுங்க. நம் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.